இப்ப கையும் களவுமா நம்ம சக்தி கிட்ட செலியனும் நவீனும் மாட்ட போறாங்க. அது எப்படிங்கிறது குறித்து சின்ன கெஸ்ஸிங் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நம்ம செல்விய பார்க்கறதுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி நவீன் வீட்டுக்கு வந்துருச்சு. நவீன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ புத்திசாலித்தனமா பண்ற மாரி நெனச்சு, நம்ம செல்வி இருக்கக்கூடிய ரூம லாக் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. நம்ப சக்தியுடைய அம்மா ஃபோன் பண்ணி, இந்த மாரி நாங்க செல்விய பார்க்க வரோம் மாப்ள அப்படின்னு சொல்லி நவீன் கிட்ட சொல்லும்போது, தாராளமா போங்க. நான் இல்லாம அவகிட்ட உங்களால பேசவே முடியாது, நெருங்கவே முடியாது அப்படிங்கிற மாரி தான் நம்ம நவீன் நெனச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நவீனுடைய அப்பா வந்து நம்ம சக்தி கிட்ட, "இதோ அந்த ரூமுடைய கீ என்கிட்ட இன்னொன்னு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேர் கீ எடுத்து நம்ப சக்தி கிட்ட குடுக்குறாங்க. சக்தி அந்த டோர தொறந்த உடனேயே, நம்ப செல்விய பார்த்தீங்கன்னா, கதவு கிட்ட வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. கூட்டிட்டு போயி படுக்க வச்சு, "என்ன செல்வி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? ஏன் யார்ட்டயும் பேச மாட்டேங்கிற? நீ வீட்டுக்காவது வா, நாங்க உங்கள பார்த்துக்கிறோம்." அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசுறாங்க. அப்ப நம்ம செல்வி பார்த்தீங்க அப்படின்னா, சக்திய பார்த்து, "சக்தி உண்மையாலுமே வந்து தென்னரசு மாமாவ கொன்னது நான் தான். வேல் மாமா கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே நம்ப சக்தியுடைய அப்பா இருந்துட்டு, "அத ஏம்மா நீ இப்ப சொல்ற? அப்பவே நீ ஏன் சொல்லல?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. "இல்ல, அது வந்து" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கரெக்ட்டா நவீனும் வந்துட்டாரு. "ஐயோ! போச்சு சிக்கிட்டோம். இப்ப இந்த செல்விய வந்து எப்படி நம்ம வாயடைக்கிறது?" அப்படிங்கிற மாரி நவீன் யோசிச்சுட்டே இருக்காங்க. நவீன் வரும்போதே செலியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க போறாங்க. செலியனும் பார்த்தீங்கன்னா, நம்ம நவீன் வீட்டுக்கு வந்திருக்க போறாங்க. ஒரு பக்கம் செலியன், ஒரு பக்கம் நவீன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, செல்விய வந்து சூழ்ந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம சக்தி பார்த்தீங்க அப்படின்னா, "செல்வி நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. தயவு செஞ்சு சொல்லு. ஏன் இவ்வளவு நாளா இந்த விஷயத்த சொல்லல?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது வந்து" அப்படின்னு சொல்லி நம்ம செல்வி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம செல்வி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே நவீன் இருந்துட்டு, "அப்பா பரவால்ல, நல்ல வேளை மயங்கிட்டா" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம சக்தி, சக்தியுடைய அம்மா 2 பேருமே இருந்துட்டு, "இல்ல செல்விய நீங்க இப்படி தனியா விட்டுட்டு போறதெல்லாம் சரி வராது. நீங்களும் டியூட்டி அப்படின்னு சொல்லி வெளிய போயிடுவீங்க. ஆ அதே மாரி மாமாவுக்கும் வந்து வேற ஏதாவது ஒர்க் இருக்கும். அத்தை, மாமா வயசான காலத்துல ஏன் கஷ்டப்படணும்? அங்கன்னா நான் இருக்கேன், மீனா இருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணி இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நாங்க பார்த்துப்போம். தேனக்காவும் அங்க தான் இருக்காங்க. நாங்கலாம் சேர்ந்து பார்த்துக்கும்போது செல்விக்கும் நல்லா இருக்கும். அதனால நாங்க செல்விய வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி, நம்ப சக்தியும், சக்தியுடைய அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பல் பண்ணி அங்கருந்து சக்தி, அதாவது நம்ம செல்விய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துற போறாங்க. செல்விய மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, இதுக்கு மேல நவீனால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, கொஞ்ச நேரத்துல நம்ம செல்விக்கு மயக்கம் தெளிஞ்சிடும். அப்படின்னு சொல்லி நம்ம நவீனும், செலியனும் எவ்வளவோ வந்து ட்ரை பண்றாங்க. செல்வி இங்கேயே இருக்கட்டும், நாங்களே பார்த்துக்கிறோம்ன்னு. ஆனா, கொஞ்சம் கூட இந்த தடவ வந்து நம்ம சக்தி விடாம, "இல்ல நாங்க செல்விய எங்க கூட கூட்டிட்டு போய் எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்து விடுறோம்." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் வீட்ல ரூம்ல படுக்க வைக்கும்போது, திடீர்னு செல்வி மயக்கத்துலருந்து எந்திரிச்ச உடனேயே, ஒரு மாரி பதட்டமாகறாங்க. "செல்வி பதட்டமாகாத, நான் இங்க தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி சொல்றாங்க. "அக்கா உண்மையாலுமே வந்து வேலு மாமா வந்து தென்னரச மாமாவ கொல்லல. நான் தான் கொன்னேன்." அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்ப நம்ம சக்தி இருந்துட்டு, "என்ன சொல்ற செல்வி? நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. ஏன் இத்தன வருஷமா நீ என்கிட்ட அத சொல்லல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "மாமா தான் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. நான் இந்த விஷயம் சொன்னேன் அப்படின்னா, எங்க நான் ஜெயிலுக்கு போயிடுவேனோ, என்னுடைய வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு சொல்லி தான் மாமா இந்த விஷயத்த யார்ட்டயுமே சொல்லல. உங்ககிட்ட கூட சொன்னா நீங்க நேர்மை அப்படின்னு சொல்லி, எங்க நீங்களும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்களோன்னு மாமா பயந்தாரு." அப்படிங்கிற மாரி நம்ம செல்வி சொல்றாங்க. அப்பதான் நம்ம சக்திக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம, நான் இந்த உண்மைய யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நவீனும், செலியனும் சேர்ந்து என்ன வந்து தடுத்துட்டாங்க. அவங்க தான் என்ன மயக்கத்திலேயே வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இப்பதான் நம்ம சக்திக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. செலியன் வந்த உடனே, "என்ன செல்லியா பண்ணி வச்சிருக்கீங்க செல்விய? ஏன் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சும் நீ என்கிட்ட சொல்லல? இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து உன் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன வற்புறுத்துனியா?" அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி வந்து செலியன் மேல கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ப இதுக்கு மேல வந்து நம்ம இங்க பொறுத்திருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம வேலுவ போய் பார்த்து, பேசி, நம்ப சக்தி போய் மன்னிப்பும் கேட்க போறாங்க. இப்போ நம்ப சக்தி மூலியமா தான் குழந்தை தான் நிலா அப்படிங்கிற விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப வேலுக்கும் வந்து தெரிய வரப்போது. ஸோ அடுத்த கட்ட கதைக்களம் இப்படியெல்லாம் தான். சரிங்க. அபி தான் வந்து இவங்க குழந்தை அப்படிங்கிற விஷயம் தெரிய போது. ஸோ அடுத்த கட்ட கதைக்களம் இப்படியெல்லாம் தான் நகரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? வேற எந்த மாரி கதைக்களம் போகும் அப்படிங்கிறது குறித்த உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.